السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், மிகவும் சிறந்த ஒரு துஆ. நாம் இதனை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் எதனை கேட்கிறோமோ அதனை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். இந்த துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை ஓத வேண்டும். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அதாவது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கின்றது. இதனை ஓதி நாம் துஆக்களை கேட்டால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளில் ஒன்றுதான் ஹாமீம் லா யுன்சரூன். ஹாமீம் லா யுன்சரூன் என்ற இந்த வார்த்தை. இதனை யார் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் நிச்சயம் பதில் வழங்குவான். மிகவும் சிறந்த ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை ஓதி நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடம் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று தஹஜ்ஜத்தினுடைய நேரம், இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. தொழுகையிலே, சுஜூதிலே, ருக்கூவிலே, இந்த இடங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களும் அல்லாஹ்விடம் கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை அதிகமாக நம்முடைய துஆக்களில் சேர்த்து கொள்வோம். நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா? இதனை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம். ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன் என்ற இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.